அது ஏன் நண்பனே நண்பனே நண்பனே, என்னடா இது வீடு ஒரே அமைதியா இருக்கு. என் பேத்திய காணுவேன். மாயா, அம்மா மாயா. வந்துட்டேன் தாத்தா. வெளியே விளையாண்டுட்டு இருந்தேன். வெளியே காத்தே இல்ல. இந்த ஆக்சிஜன் மாஸ்க போட்டுட்டு வெளியே விளையாண்டுட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன் தாத்தா, உங்க காலத்துல எல்லாம் இந்த ஆக்சிஜன் மாஸ்க்லாம் ஒண்ணும் இல்லையா? எங்க காலத்துல எல்லாம் நிறைய செடி கொடி மரம்லாம் இருந்துச்சு, காத்து இருந்துச்சு. இப்ப ஒண்ணும் இல்ல. சரி இருக்கட்டுமா, வா நம்ம போய் நியூஸ் பேப்பர் படிக்கலாம், நாட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஓ படிக்கலாமே. தளபதியோட துப்பாக்கி பாச்சவன் படத்துல பழம்பெரும் நடிகை சமந்தாவோட மகள் நடிப்பதா பேப்பர்ல போட்டிருக்கு. என்னமா சொன்ன? பழம்பெரும் நடிகை சமந்தாவா? அந்த காலத்துல அவங்க வாங்க செல்பி புலன்னு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தோம். சரி தாத்தா, நான் அடுத்த நியூஸ் படிக்கிறேன். படிடா குழந்தை. இன்று நள்ளிரவில் இருந்து 10,000 ரூபாய் நோட்டுகள் எல்லாம் மாற்றம் செய்யப்படும். அத மாத்தி இத மாத்தி கடைசியில இதையும் மாத்திட்டாங்களா? தஞ்சாவூர் அருகே விவசாயம் செய்தவர் காய்கறியோடு கைது. ஆமா தாத்தா, இந்த விவசாயி காய்கறி அப்படின்னா என்ன? உங்களை மாதிரி என்சிஸ்கெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதா இருக்கு. உங்க தாத்தா இருக்கனே, நானு 2000 ஸ்கிட்டு போட்டேன், எல்லாம் ஜோன்னு கைத்திருந்தாங்க. தாத்தா தாத்தா, எனக்கும் அந்த கதையை சொல்லி காட்டுறீங்களா? அது 2000 நடந்த கதை. இப்ப நம்ம 2050 இருக்கோம். அப்ப நம்ம எப்படி 2000க்கு போறது? அது ஒண்ணுமில்லம்மா, 2050 2000 திருப்பி போட்டா போகுது. சரி தாத்தா, ரோபோட்டிக் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, போய்கிட்டே பேசுவோம். இப்ப நம்ம 2000க்கு வந்துட்டோம். ஒரு அழகான ஊரு, அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து காய்கறி எல்லாம் கொட்டுது பாரு. டொமேட்டோ கசீதா ஆ ஆ டொமேட்டோ கசீதா ஆ ஆ டொமேட்டோ கசீதா ஆ ஆ டொமேட்டோ கசீதா ஆ ஆ நான் தான் வெங்காயம், நான் தான் தக்காளி, நான் தான் உருளைக்கிழங்கு, நான் தான் பாகற்காய், நான் தான் மிளகாய். தக்காளி, இங்க ரொம்ப சூடா இருக்கு, வா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உட்காந்துக்கலாம், குளு குளுன்னு இருப்போம். நான் வர மாட்டேன், போப்பா, எனக்கு இங்கதான் இருக்க பிடிச்சிருக்கு. வை? ஏன்னா நான் பெங்களூர் தக்காளி. அடப்பாவிகளா, தண்ணி தான் வர மாட்டேங்குதுன்னு பார்த்தா இந்த தக்காளியும் வர மாட்டேங்குதே. அங்க பாருங்கடா, பாவக்காய் மட்டும் பாவமா நிக்குது. பாவக்கா, நாங்கெல்லாம் ஜாலியா இருக்கோம், நீ மட்டும் ஏன் சோகமா இருக்க? நான் பாவக்காய் இல்லடா, நான் பாகற்காய். நீ பாவக்காய் தான்டா. பாவக்கா 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 பாவக்கா. சரி கதிர்பாய். நான் கதிர்பாய் இல்லடா, நான் பாகற்காய். நீ என்ன பார்க்கவே அருபருப்பா சொர சொரப்பா இருக்க, உன்னையெல்லாம் போய் யார் வாங்குவா? வியாதி வந்தவங்களா என்னதான் வாங்குவாங்க. நீயே வியாதி வந்த மாதிரி தான் இருக்க. வியாதி 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 வியாதி. நிறுத்துங்கடா, நம்மலாம் ஒரே இனம், நம்மலாம் ஒன்னா சேர்ந்தாதான் சாம்பார். நீங்களாம் சாம்பார்னா அப்ப நானு? நாங்கெல்லாம் சாம்பார்னா நீ சைடிஷ். ஜாலி 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 ஜாலி. நம்ம கதை ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கே, இது தப்பாச்சே. இப்ப இதுல சின்ன ட்விஸ்ட் பண்ணலாமா? நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசை மட்டும்தான் இருக்கும், ஆனா கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பேராசையே இருக்கும். இன்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போல பேராசை தான் ஜெயிக்கும். எவனா இருந்தா என்ன, எவனா இருந்தா என்ன, எவனா இருந்தாலும் தீமைதான் வெல்லும். My dear ladies and gentlemen, என்ன வரவேற்க ஃபாரின் சாகிகளும்
பிஸ்கட்டும் வரும் நினைச்சா இங்க என்ன ஒரே காய்கறி கூட்டமா இருக்கு. ஏய் யாரடா நீ எங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வர? நான் யாருன்னு சொல்றதுக்கு கூட முதல்ல நீங்க யாருடா? நான் தான் வெங்காயம், நான் தான் தக்காளி, நான் தான் உருளைக்கிழங்கு, நான் தான் பாகற்காய், நான் தான் மிளகாய். அது மனுஷங்க உங்களுக்கு வச்சிருக்க பேரு. எங்க கார்ப்பரேட் கம்பெனில உங்களுக்கு வச்சிருக்க பேரு ஆர்கானிக் ஃபார்ம். என்னது ஆர்கானிக் ஃபுட்டா? ஏய் போடா, ஆர்கானிக் ஃபுட் இல்ல, எங்க கார்ப்பரேட் கம்பெனி வச்சிருக்க பேரு ஆர்கானிக் ஃபார்ம். உங்க மார்க்கெட்டை விட எங்க மார்க்கெட் பெருசுடா. அடப்பாவிகளா, கடை மார்க்கெட்டுக்கும் கார்ப்பரேட் மார்க்கெட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத காய்கறி கூட்டம். ஏய் நீ வந்ததுல இருந்து ரொம்ப பேசிட்டு இருக்க. முதல்ல யாருன்னு சொல்லு. பிரியாணி வாங்கும் போது காம்போ ஆஃபர்ல வருமே கூல் ட்ரிங்க்ஸ், அதான்டா நானு. கோக் பாட்டில். நீ என்னதான் ஐஃபை பிரியாணியா இருந்தாலும் தயிர் பச்சடிக்கும் நான் தான், பழைய சாதத்துக்கும் நான் தான். ஆமா நாங்க தான் சத்து அதிகம். என்ன சத்து இருக்கு? பேப்பர்ல பார்த்தது இல்லையா? உங்களை குடிச்சு 5 வயசு குழந்தை கூட கேன்சர் வரும். பக்கத்து பேப்பர் பார்க்கலையா? உங்களை சாப்பிட்டா தான் கேன்சர் வருதான். என்ன சொல்ற? ஆமா, நீ தக்காளி தானே? ஆமா. நீ எப்படி அழகா பளபளன்னு இருக்க? அதுவா அதனோட அழகுடா. அது அழகு இல்லடி, உன் மேல பூசுன மெழுகு. உங்க மேலேயும் தான் ரசாயனம் பூச்சிக்கொல்லி எல்லாம் உங்க மேலேயும் தான் பூசிருக்காங்க. உங்களை சாப்பிட்டா கூட தான் கேன்சர் வரும். ஏய் ரொம்ப பேசாத. என்னோட மதிப்பு தெரியுமா உனக்கு? சரி நீயே சொல்லு, நீ ஒரு கிலோ எவ்வளோ? 1 கிலோ 40 ரூபா. ஹோல்சேல்ல 1 கிலோ 40 ரூபா. ரிலையன்ஸ் மார்க்கெட்ல அதே 40 ரூபா. ஆனா நாங்க அப்படி இல்ல, ஹோல்சேல்ல 40 ரூபா, கேஎஃப்சில 80 ரூபா, சினிமா தியேட்டர்ல 120 ரூபா. ஏய் உனக்கு மட்டும் எப்படி இவ்ளோ விலை? நியாயமா பார்த்தா பாத்ரூம் கழுவுண்டி கெமிக்கல் நானு கிளாஸ் பாட்டில போட்டு ஸ்ட்ராவை சொருவினா உடனே ஓடி வந்து வாங்குவாங்க இந்த பிரில்லியன்ட் இடியட்ஸ். இதான்டா அந்த மனித கூட்டம். ஏய் இவனை எனக்கு பிடிக்கலடா, வாங்கடா இவனை துரத்தி அடிப்போம். விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. அடிகார திமிர பணக்கார பவரை தூக்கி போட்டு மிதிக்க தோணுது. நிறுத்து 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 நிறுத்து. டாய்லெட் கழுவுற கெமிக்கலை குடிச்சா இப்படி தாண்டா மூச்சு வாங்கும். என்னடா இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க போலயே. வா இவங்களை பிரிச்சிடலாம். ஆமா, நீ தக்காளி தானே? ஆமா. நீ இவங்க கூட இருந்தா இப்படியே தான் இருப்ப. என் கூட வா, உன்னை எப்படி மாத்துறேன் பாரு. அப்படியா? எப்படி மாத்துவ? இதோ இப்ப பாரு, நீதான் இப்ப அழகான டொமேட்டோ கெச்சப். வாவ். ஏய் அவனை மாத்திட்ட, என்னை மாத்துவியா? உன்னை பார்த்தது கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த ஆளு யோசிக்கிறேன். நீதான் இப்ப சுவையான ஆனியன் ட்ரிங்க்ஸ். சூப்பர். ஏய் அவங்க 2 பேரையும் மாத்திட்ட, அப்ப என்ன எப்படி மாத்துவ? உன்னை மாத்தது ரொம்ப ஈஸி. நீதான் இப்ப எல்லாரும் விரும்பி சாப்பிடுற பொட்டேட்டோ சிப்ஸ். வாவ் சூப்பர். அப்ப என்ன பண்ணுவ? அவன் வேண்டாம், அவன் கசப்பு. ஏன் காபி கூட தான் கசப்பு, எல்லாரும் வாங்கி குடிக்கிறாங்கல்ல. சரி நீயே சொல்லு, உன் பேர் என்ன? என் பெயர் பாகற்காய். பாகற்காய் பாகற்காய்ன்னு சொன்னா உன்னை எவனும் வாங்க மாட்டான். உன்னை கிளாஸ் பாட்டில போட்டு அடைச்சு பிட்டாகான் 500+ குட் ஃபார் டயபெட்டிக்னு சொன்னா உன்னை எல்லாரும் ஓடி வந்து வாங்குவாங்க.
வச்சுக்கோ. சூப்பர். அப்போ என்ன பண்ணுவ? இதோ இப்ப பாரு, நீதான் இப்ப சுவையான சில்லி சாஸ். வாவ், சூப்பர். இதான்டா அந்த மனித கூட்டம். உருப்படியா எதா கொடுத்தாலும் வாங்க மாட்டானுங்க. பாலிஷ் பண்ணி கொடுத்தா ஃபெனால் என்ன பால்டாலேட்டே குடிப்பாங்க. சரி, இதான் நம்ம பிளேவை முடிச்சுக்குவோமா? இதுதான் நான் போட்ட ஸ்கிட். நல்லா இருந்துச்சா பேத்தி? ரொம்ப நல்லா இருந்துச்சு தாத்தா. நீங்க சொன்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் இமேஜின் பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும். ரியல் லைஃப்ல கெச்சப், சாஸ், சிப்ஸ் தான் போயிட்டு இருக்கும். என்னதான் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்டாக்கி இருக்குதுன்னு வாங்கி சாப்பிட்டா நம்மளும் ஃபாஸ்ட்டாக போய் விடுவோம். ரியல் வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக இருப்போம். விவசாயிகள் சேற்றுற கால் வச்சாதான் நம்ம சோற்றுற கை வைக்க முடியும்.